இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, உங்கள் விவரம். கோபால், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று தினம் பிரதமருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். அந்த கடிதத்துல சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய சுமார் 2200 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த நிதியை விடுவிக்க வேண்டும். இதன் காரணமாக தமிழக மாணவர்களுக்கு செய்ய வேண்டிய பல்வேறு தலையாய பணிகள் எல்லாம் தடைப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நிதியினை உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு வலியுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருந்தது. அதற்கு தற்போது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல மிக முக்கிய அம்சமே முதலில் கல்வியை அரசியல் ஆக்கக்கூடாது என்பதை அவர் பிரதானமாக முன்வைத்திருக்கிறார். இந்த கடிதத்தை பொறுத்தவரை கூட்டாட்சிக்கு எதிராக இருக்கிறது, தமிழ்நாடு அரசுக்கு நிதி ஒதுக்காமல் இருப்பது கூட்டாட்சிக்கு எதிராக இருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதாவது பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியிருந்த கடிதத்துல மத்திய அரசு செய்யக்கூடிய இந்த செயல்கள் அனைத்தும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்பதை குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த தேசிய கல்விக் குழுவுடன் இணைந்துதான் சமக்கிர சிக்ஷா திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த நிலையில ஒரு குறுகிய மனப்பான்மையோடு புதிய தேசிய கல்வி கொள்கையை பார்ப்பது என்பது சரியானது அல்ல என்ற ஒரு விஷயத்தை தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல் வேறுபாடுகள் கடந்து மாணவர்களுடைய நலனுக்காக தான் செயல்பட வேண்டும் என்றும் தமிழ் மொழி கலாச்சாரத்தை உலக அளவில் எடுத்து செல்வதில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியாக இருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடுதான் காசி தமிழ்ச்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் செய்தது என்றும் தேசிய கல்விக் கொள்கையில ஒரு மாநிலத்தில் மற்றொரு மொழியை திணிப்பது என்ற ஒரு கேள்வியே கிடையாது என்பன போன்ற பல்வேறு வலியுறுத்தல்களை, குறிப்பாக ஒரு 10 அம்சங்கள் தொடர்பான ஒரு வலியுறுத்தல்களை தர்மேந்திர பிரதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதுல தெளிவாக அவர் தெரிவித்திருப்பது குறுகிய மனப்பான்மையோடு இந்த புதிய கல்விக் கொள்கை. சிவா, தற்போதைய உங்களது விவரங்களுக்கு நன்றி.